உறவை தாண்டி ஒன்றும் இல்லை. இதுதான் என்னுடைய தத்துவம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. என் அருமையான மிதுன ராசிக்காரர்கள், உறவுகள் மீது சவாரி செய்பவர்கள் கிடையாது. உறவுகளுக்கு உதவியாக இருப்பவர்கள், உறவுகளுக்கு தூணாக இருப்பவர்கள், உறவுகளை மதிக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் மிதுனத்துடைய பெரிய பலம், தனியாக இருக்கணும்னு ஆசையே வராது. அப்படியே தனியாக இருக்கணும்னா 1 மணி நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம் இருக்கலாம், அதிகபட்சம் 1 நாள் இருக்கலாம். அதுக்கு பிறகு தேடும், இந்த இடத்துல என்னுடைய காதலி இருந்திருக்கலாமே, இந்த இடத்துல என்னுடைய காதலன் இருந்திருக்கலாமே, இந்த இடத்துல என்னுடைய மனைவி இருந்திருக்கலாமே, இந்த இடத்துல என்னுடைய கணவன் இருந்திருக்கலாமே, இந்த இடத்துல என்னுடைய பிள்ளைகள் இருந்திருக்கலாமே, இந்த இடத்துல எங்கள் அம்மா அப்பா இருந்திருக்கலாமே, இந்த இடத்துல என் அண்ணன் தங்கச்சி இருந்திருக்கலாமே. இதுதான் மிதுன ராசி. ஆனால் முதல்ல இந்த வெறுமை ஏன் முதல்ல யாருமே வேணான்னு தோணுது? இப்போ அப்படியே பேக்கில் வரணும். எல்லாரோடையும் கூட்டு குடும்பமாக சிரித்து மகிழ்ந்து இனிமையாக வாழ்ந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கஷ்டம் தெரியாமல் ஆசைகளோடு வாழ்ந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அப்படி வாழ்கிற மிதுன ராசிக்கு ஒன்று ஒன்றா பிடுங்கிட்டு போகும், எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். உறவு பிச்சுக்கிட்டு போகும், குடும்பம் பிச்சுக்கிட்டு போகும், பணம் இல்லாமல் போகும், வேலை இல்லாமல் போகும். ஒன்று ஒன்றா போய் கடைசியில் நம்மளை மிஷினாக பயன்படுத்துகிறான்னு தெரிஞ்ச பிறகு ஒரு விரக்தியில் வாழ்க்கையே வேணாண்டா, நான் தனியாக இருக்க போகிறேன் அப்படின்னு தோணிடும். நான் முதல்ல சொன்னதுக்கு இப்போ வரேன். இப்போ திருப்பி இந்த தனிமை எவ்வளோ நாள் நீடிக்கும்னா நீடிக்காது. 1 மணி நேரமோ 1 நாளோ தான். மீண்டும் என்ன சொல்லணும்? அவங்க தான் அப்படி நம்மளை பயன்படுத்திக்கிறாங்கன்னா நாம் எங்கே இருந்து, நான் யார்? எதுவுமே வேணான்னு அறுத்து விட்டு வர்றதுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ளே நான் எந்த முடிவு எடுக்கலாம்? அது என் நோக்கம் இல்லை. யார்? மிதுன ராசிக்காரங்க உள்ளார்ந்து பேசுவது இதுதான். இங்கே தான் ஆண்டவன் உங்களுக்கு கை கொடுக்குறான். இந்த இடத்துல தான் ஆண்டவன் ஒரு உதவி செய்கிறான். என்ன விதமான உதவியை ஆண்டவன் செய்கிறான் அப்படின்னா, இந்த தனிமை உனக்கு சரி வராது. நீ பல பேருக்காக தியாகம் செய்வதற்காக பிறந்த பிள்ளை. நீ இன்னைக்கு ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணுறீன்னா இந்த உலகத்தில் உன் குடும்பத்தில் நீ மட்டுமே உயர்ந்தவனாக வருவ. அதுக்கு நான் கேரண்டின்னு கடவுளே உங்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பான். நினச்சே பார்க்க மாட்டீங்க. ஒரு 14 வருஷம் நம்மளை போட்டு படுத்தும். 14 இயர்ஸ், 14 வருஷத்துக்கு பிறகு செட்டில்டு லைஃபு. அவ்வளோதான். எப்படி நீங்கள் இந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்தீங்களோ, இனிமையை எதிர்பார்த்தீங்களோ, இன்பத்தை எதிர்பார்த்தீங்களோ, அது எல்லாம் கிடச்சிடும் உங்களுக்கு. இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுங்க, மிதுன ராசிக்காரவங்களுக்கு இவ்வளோ தான் பலம். நீங்கள் அந்த ஏக்கத்தில் இருங்க. எனக்கு குடும்பத்தோடு இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், எல்லாரும் என் மேலே அன்பு செலுத்தணும். அன்பை உண்மையாக விரும்பக்கூடியவர்கள், 100% காதல் மீது மிகவும் அளப்பரிய அன்பு வைத்திருப்பவர்கள். ஆனால் இந்த உலகம் காசிக்காகவும் தேகத்துக்காகவும் சில மனுஷனுக்காகவுமே இந்த உலகம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சிக்கும் போது தான் அடப்படுவாவீங்களா, கௌரவம்னு இப்படி ஏண்டா போகிறீங்க, வாழ்ந்து பார்க்கணும்டா அப்படின்னு நமக்கு தோணும். இதை தோணி வெளியில் சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டோம்னா நம்ம பகையாக போயிடும். நம்மளை ஒரு பயலும் மதிக்க மாட்டான். மிதுன ராசிக்காரவங்க ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களை கேட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க முடிவு எடுத்துகிட்டு சொல்லுவாங்க, நம்ம கேட்டுக்கணும். அப்படியான்னு நம்மளை யாரோ இயக்குவான். மற்றவர்கள் நம்மளை இயக்கிறதுக்கு தான் அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு பிளான் பண்ண முடியாது. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா தோணும்? மிதுன ராசிக்காரவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க தான் அவங்க குடுமி, மற்றவங்க குடுமையெல்லாம் மிதுன ராசிக்கிட்ட தான் இருக்குது.
இப்படிலாம் ஏற்றி விடுவாங்க, இப்படிலாம் நிறையா பேசுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை, அது உங்களுக்கே தெரியும். இது என்ன நான் சொல்லி என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் உண்மை இல்லை. அப்போ நம்ம விதி மாறுமா? எஸ், மாறும். எதிரியையும் உங்களையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. கண்டிப்பாக யானைக்கும் அடி சறுக்கும். உங்களுக்கு எதிரிகளும் வீழ்வார்கள். எதிரிகளால் உங்களுக்கு சின்னதாக பேலன்ஸ் தடுமாற்றம் ஏற்படும். அதுக்கு தான் இப்போ நான் எச்சரிக்கைப்படுத்த வந்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய பல ஜென்ம பாவங்கள் இப்போ தீர்ற நேரம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், வருவதை எதிர்கொள்ளுங்கள். உங்களுக்கு வருவது எதுவாக இருந்தாலும் சரி, சித்து விளையாட்டாக இருக்கட்டும், பித்து விளையாட்டாக இருக்கட்டும், ஒருத்தவன் உங்களை அடிமையாக ஆக்கிறதா நினைக்கட்டும், உங்களை துன்புறுத்துறதா நினைக்கட்டும், உங்களை மனசை வேதனைப்படுத்த எது வேணாலும் ஏற்றுங்க. கொஞ்ச நாள் அமைதியாக பொறுத்துருங்க. வருவதை எதிர்கொள்ளுங்க. பகைவனிடத்திலும் அன்பு கொய்யுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அன்பு உண்மை ஒன்று தான். என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், எல்லாரும் ஒன்றிணைந்து இருக்கணும். எவ்வளோ பெரிய நல்ல எண்ணம் மிதுனத்திற்கு இருக்கிற நல்ல எண்ணம் யாருக்குமே வராது. ஆனால் குடும்பத்திலையும் சரி, மன நிம்மதியை இழந்தவர்களில் முதலிடத்தில் மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க. சொல்ல முடியாது, அழுக வரும், வெளியில் காட்டிக்க மாட்டோம். ரொம்ப நிம்மதியாக இருக்கிறதா வெளியில் காட்டிப்போம், ரொம்ப நிம்மதியாக இருக்கிறத வெளியில் காட்டிப்போம். பேசிக்கலி ட்ரூ என்ன அப்படின்னா, நாம் வைக்கிற அந்த அன்பை எதிர்பார்த்தவர்கள் திருப்பி வைக்கலைங்கிற பெரிய ஏமாற்றத்தை மிதுனம் என்றைக்குமே பார்த்துக்கிட்டே இருப்போம். என்ன சார், சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க சார், என்ன குறை சொல்கிறதே மற்றவங்களுக்கு வேலையாக இருக்குது சார், இப்படின்னு மிதுனராசி புலம்புவோம். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, அப்படி குறை சொல்கிறவங்க அதிகமாகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கள அனுசரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஒரே இலக்கு அன்பு. நான் இருக்கிற இடம் அன்பாக இருக்கணும், நான் இருக்கிற இடம் பணம் பெருகணும், நான் இருக்கிற இடம் செல்வம் பெருகணும், நான் யார்கிட்டையும் கையேந்திரக்கூடாது, என்கிட்ட தான் எல்லாரும் உதவியை தேடி வரணும். எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருங்க மிதுன ராசிக்காரர்கள். உங்களுக்கு இப்படிங்கிறதுக்குள்ளே உங்கள் லைஃப் மாறும். அதான் 14 இயர்ஸ் டைம் சொன்னேன். அனுபவம். கல்யாணம் ஆகிடுச்சா, 14 வருஷம் பொறுமையாக இருக்குது. 14 வருஷத்துக்கு பின்னாடி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு. நான் கல்யாணம் ஆகலை சார், நான் படிச்சுக்கின்னு இருக்கிறேன். லைஃப்பில் உன்னுடைய 14 இயர்ஸ் கழித்து உன் லைஃப் மாறி இருக்கும். அடுத்த 14 இயர்ஸ் வெயிட் பண்ணு. லைஃப் அடுத்த ட்ராவல். நீ எதிர்பார்க்குற வாழ்க்கை கிடைக்கும், எதிர்பார்க்குற முன்னேற்றம். எவ்ரி 14 இயர்ஸ் சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கும் மிதுனத்துக்கு. எவ்ரி 14 இயர்ஸ். அது மிதுனத்தோட பலம், உயர்வு. கீழே டவுன் ஆக மாட்டோம். முதல் 14, 2வது 14, 3வது 14, 4வது 14, 5 14 கிடப்பீங்க. கண்டிப்பாக 75 வயசு நம்புங்க, நல்லா இருப்பீங்க. உங்களோட பலமே அங்கே தான், கடவுள் ஆசீர்வாதம். இதை மட்டும் கான்ஃபிடெண்ட்டாக நம்புங்க மிதுன ராசிக்காரர்களே. மிதுனத்தை பொறுத்தவரை உங்கள் பலம் உங்கள் கையில் தான். பொறுமை இழந்துடாதீங்க. எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி, இதை பாருங்க, நெட்டி முறிச்சிங்க. எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி, சாதாரணமாக உங்களுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிங்க, கோவத்தை அடக்கிக்குங்க. கூல் கூல் பேபி கூல். இன்னைக்கு பேசுகிற உலகம் நாளைக்கு உங்களை இல்லாமல் எதுவுமே ஒரு அணுவும் அசையாது. அவ்வளோதான், ஒரு அணுவும் அசையாது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காத்திருக்கிறது. பகவான் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய காத்திருக்கிறார். பெருமாள் மிகப்பெரிய அனுகிரகத்தை பண்ணுவார். நீங்கள் என்றைக்குமே எப்படி இருக்கணும்? பொறுமைசாலிகள், யதார்த்தவாதிகள். இதை தான் கடவுள் எதிர்பார்க்குறார். நீங்கள் ஒரு யதார்த்தவாதிகளாக இருங்க, எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியாக இருங்க, ஏற்றுக்கொள்பவர்களாக இருங்க. ஆண்டவன் உங்களை அழகாக கூட்டிச் செல்வான். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.